வணக்கம் dear students. So welcome back to Xylem. Myself Anish. I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸோட தெர்மோடைனமிக்ஸ் ஓகே நம்ம நீட்ல தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல வந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அந்த கேள்வியை தான் இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷனா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ ஃபைன், 10 வருஷத்தோட தெர்மோடைனமிக்ஸ் பேஸ்டான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட் 2026 ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு பெட்டரான ஒரு கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஜைலம் பிரீமியர் லீக்காக இருக்கக்கூடிய ஜைலம் கிராஷ் கோர்ஸ். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த கிராஷ் கோர்ஸை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ஃபைன், நம்ம செஷனுக்கான நோட்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் பிகின். கொஸ்டின் நம்பர் 1, the standard heat of formation, okay, heat of formation in kilocalorie per mole of barium 2+. So barium 2+, okay, so அதோட heat of formation கேக்குறாங்க, standard heat of formation கேக்குறாங்க. So என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. standard heat of formation of sulfate ion, then standard heat of crystallization, okay, so crystallization கொடுத்துருக்காங்க. then என்னது barium sulfate, அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. standard heat of formation of barium sulfate இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேட்டாஸ் கொடுத்துக்கிட்டு உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க, ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் 2+ அயான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க ஹீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஹீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் பேரியம் 2+ அயானும் சல்ஃபேட் அயானும், இந்த 2 அயானும் ஒன்று சேர்ந்து பேரியம் சால்ட் ஃபார்ம் ஆகும் இல்ல, இந்த பேரியம் சால்ட் ஃபார்மேஷன் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஓகே, இங்க கிறிஸ்டலைசேஷன் சரியா, இதுக்கு பேர் தான் ஹீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஓகே, இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, -4.5 -4.5 ரைட். இப்ப அடுத்தது நமக்கு என்ன வேணும், பேரியம் சல்ஃபேட்டோட ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வேணும் சரியா. எப்படி கண்டுபிடிக்கிறது, enthalpy of reaction it's equal to enthalpy of formation of product minus enthalpy of formation of reactant. என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, பேரியம் சல்ஃபேட்டோட enthalpy of formation என்ன இங்க கொடுத்துருக்காங்க, -349. ஓகே, -349. then minus enthalpy of formation of reactant என்ன இருக்கு, பேரியம் 2+ ஓட enthalpy of formation தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ், அப்ப அதை எக்ஸ்னு போட்டுக்கலாம். எக்ஸ் பிளஸ் சல்ஃபேட் அயான் அதோட ஃபார்மேஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கு, -216. ஓகே, -216 ரைட். அடுத்து என்ன வரும், -349 minus x minus into minus plus 216 and enthalpy of reaction, இந்த enthalpy of reaction என்ன வரும், -4.5 -4.5. அப்போ x is equal to என்ன வரும், -349 plus 216 plus 4.5. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா you will get -128.5 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ the right option is option C is right answer. ஓகே, ஸோ இந்த கேள்விக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சுச்சா, சிம்பிளா இந்த ஒரு ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் என்னன்னு தெரியணும். அண்ட் அந்த ஹீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனை நம்ம enthalpy of reaction ஓகே இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும், அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கார்பன் H2 கூட சேர்ந்து மீத்தேன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க enthalpy of formation என்ன, -74.8. இங்க என்ன ரியாக்ஷன், இது எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் கரெக்டா, இட்ஸ் எக்ஸோதர்மிக். ஓகே, which of the following diagram gives accurate representation of the above reaction? So exothermic reaction -7.4. so exothermic reaction அப்படின்னு எடுத்தாலே எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட்டை விட எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஓகே, ஹையர் எனர்ஜில இருந்து லோயர் எனர்ஜி ஆகும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி எலிமினேட்டட்,
தென் ஆப்ஷன் டியும் எலிமினேட்டட். ரைட்டா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் -74.5. ஸோ என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்ங்கிறது என்ன? ரியாக்டண்டோட எனர்ஜிக்கும் ப்ராடக்டோட எனர்ஜிக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப், அதைத்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இங்க கொடுத்துருக்கிறது 74.8ங்கிறது அவங்க என்னன்னு சொல்றாங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்றாங்க. அது தப்பு தானே? எஸ், இது ஆக்டிவேஷன் எனர்ஜி, பிகாஸ் திஸ் representation is denoted by activation energy. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கரெக்டா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்னா ரியாக்டண்டோட எனர்ஜிக்கும் ப்ராடக்டோட எனர்ஜிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சரி, ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். காட் இட்? சரிதானே? அடுத்தது ஃபார் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக்னா என்ன? எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எனர்ஜி வாங்குது, என்தால்பி சேஞ்ச் பாசிட்டிவா இருக்கும். சிமிலர்லி ஹீட் சேஞ்ச் எப்படி இருக்கும்? ஹீட் அப்சர்வ், ரைட்? கரெக்ட் தானே? ஸோ ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? ஹீட் ஆன் த சிஸ்டம். ஹீட் அப்சர்வ்னா அதை நம்ம எப்படி மீன் பண்ணுவோம்? QPயோட வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ என்தால்பி பாசிட்டிவ் மீன்ஸ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கு. சிமிலர்லி எனர்ஜி அப்சர்வ் ஆயிருக்குன்னா தட் மீன்ஸ் ஹீட்டுமே உங்களுக்கு பாசிட்டிவ். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ், பாசிட்டிவ். பி அண்ட் டி. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, for the following reaction 300 Kelvin, enthalpy change, okay, plus 15 kilojoule, then the internal energy change is, இது என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். டெல்டா H ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டெல்டா H ஓட வேல்யூ இருக்கு, டெல்டா U ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? டெல்டா H is equal to டெல்டா U plus டெல்டா NG RT. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? டெல்டா NG. ஓகே, ஸோ டெல்டா NGயோட வேல்யூ என்ன வரும்? நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ஸ். இங்க எத்தனை இருக்கு? 2. இங்க எத்தனை வரும்? 4. ஸோ 2 minus 4 you will get -2. ஸோ டெல்டா NGயோட வேல்யூ -2. அப்போ டெல்டா U is equal to என்ன வரும்? டெல்டா H minus டெல்டா NG RT. ஸோ டெல்டா H ஓட வேல்யூ பிளஸ் 15 கிலோ ஜூல். அப்போ என்ன பண்றது? 10⁻³ போட்டுக்கணும். ஏன்னா இங்க யூனிட் கீழே கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ல எல்லாமே ஜூல் இருக்கனால கிலோ ஜூலை நம்ம என்ன பண்ணணும்? ஜூலுக்கு மாற்றணும். ஸோ 15 into 10⁻³ ஜூல் மைனஸ் ஆஃப் மைனஸ், ஏன்னா டெல்டா NGயோட வேல்யூ -2. ஸோ 2 ஆரோட வேல்யூ என்ன வரும்? தட் இஸ் ஜூல்ல இருக்கிறனால கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன? 8.314 மல்டிப்ளைட் பை T என்ன வரும்? 300 கெல்வின். டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 300 கெல்வின். ஓகே, அவ சால்வ் பண்றீங்க. யூ வில் கெட் அரவுண்ட் 19988.4 ஜூல் கிடைக்கும். சரியா? இஸ் தட் ஃபைன்? இதை நீங்க கிலோ ஜூலுக்கு மாத்தினா என்ன வரும்? 19.988 வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க கிலோ ஜூல் தப்பு தான். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, மேட்ச் த லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. இந்த ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண சொல்றாங்க. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா என்ன வரும்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ ஏக்கு 2. ஐசோகோரிக்னா வால்யூம் கான்ஸ்டன்ட். ஐசோபேரிக்னா ப்ரெஷர், எஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அடியபேட்டிக்னா ஹீட் சேஞ்சஸ் இருக்காது. நோ ஹீட் சேஞ்ச், ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஆப்ஷன் எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, in which of the following process entropy increases? entropy எப்பப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. என்ன ஆகுது? லிக்விட் ஸ்டேட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்? ரொம்ப மாலிகூல்ஸ் ரொம்ப ஃப்ரீ ஆகும். அப்படி ஃப்ரீ ஆகும்போது என்ன நடக்கும்? என்ட்ரோபி பாசிட்டிவ். அப்போ இங்க பாசிட்டிவ். அடுத்து, டெம்பரேச்சர் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட் லோவர் ஃப்ரம் 130 Kelvin to 0 Kelvin, ரைட்? 130 to 0. அப்போ என்ன வரும்? டெம்பரேச்சர் நீங்க குறைக்கும் போது என்ன நடக்கும்? என்ட்ரோபியும் கம்மியாகும். தட்ஸ் மைனஸ். ஓகே, ஸோ ஹை டெம்பரேச்சர்ல என்ட்ரோபி ரொம்ப ஃப்ரீயா மாலிகூல்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரீயா மீன் கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். இந்த நெக்ஸ்ட் பாருங்க, இங்க சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ல எப்படி இருக்கு? கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ சாலிட் டு கேஸ் மாறுதுன்னா என்ட்ரோபி பாசிட்டிவ். தென் 2, ஓகே, ஒரு ஆட்டமா இருந்த ஒரு மாலிகுலா இருந்த Cl2 2 ஆட்டமா மாறும்போது என்ன ஆகும்? ரொம்ப ஃப்ரீயா மூவ் ஆகும். தென் இட்ஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ். சரியா? எஸ், இங்க இருக்கிறதுல எங்க என்ட்ரோபி இன்க்ரீசஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க.
அப்ப எங்கங்க ஏ பியை தவிர மற்ற எல்லாமே ஏசிடி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட். அடுத்தது the work done during reversible okay so reversible isothermal expansion. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒர்க் அப்படின்னு எடுத்தாலே எக்ஸ்பான்ஷன் ஒர்க் எப்படி இருக்கும் உங்களுக்கு பை த சிஸ்டம். ஓகே பை தி சிஸ்டம். கம்ப்ரெஷன் அப்படின்னு கொடுக்குறாங்கனாலே ஆன் த சிஸ்டம். ஒர்க் பை த சிஸ்டம்னாலே ஒர்க்கோட வேல்யூ எப்படி இருக்கும் மைனஸ்ல இருக்கும். ஆன் த சிஸ்டம்னா ஒர்க்கோட வேல்யூ பிளஸ்ல இருக்கும். இப்போ என்ன எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்பான்ஷன்னாலே ஒர்க் மைனஸ்ல இருக்கும். இங்க இருக்கிறதுல ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் மைனஸ். ஆப்ஷன் போட்டு விட்டுருங்க. ஓகே அதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கண்ணை மூடிட்டு போட்டுருவோம், ஒன்றும் தப்பே கிடையாது. இல்லை சார் நான் ப்ராப்பராக சால்வ் பண்ணி தான் எழுதுவேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இட்ஸ் ஃபைன், நம்ம சால்வ் பண்ணி கூட பார்க்கலாம். எப்படி வரும் ஃபார்முலா என்ன? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்கிறனால மைனஸ் என் ஆட்டி வரும். மைனஸ் என் ஆர் டி எல்என் V2 minus V1 V2 minus V2 by V1 சரி மைனஸ் என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? எஸ் 1 மோல். ஓகே அப்போ ஃபைன் 1. ஆரோட வேல்யூ என்ன? 2. எல்லாமே கேலரிஸ்ல இருக்கிறதுனால 2 போடுறோம். 2 டெம்பரேச்சர் that is 25 degree Celsius. 25 degree Celsius எப்படி எழுதலாம்? 298 Kelvin. Yes 298 Kelvin. Then natural log normal log மாற்றும் போது 2.303 multiplied by log V2. Okay final initial volume 20 initial. So VI-ங்கிறது என்ன? 20. V2ங்கிறது 10. Right, V2 minus okay actually இங்க ப்ரெஷர்ல கொடுத்துருக்காங்க. the volume formula okay பட் இங்க ப்ரெஷர்ல தானே கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர்ல கொடுக்கும்போது எப்படி மாறும் இந்த ஈக்குவேஷன்? மைனஸ் என் ஆர்டி எல்என் P1 by P2ன்னு வரும். ஸோ P1ஓட வேல்யூ இங்க வால்யூம் கொடுக்கல, ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் P1, இது P2. P1ஓட வேல்யூ 20, P2ஓட வேல்யூ 10. அப்போ கட் பண்ணா என்ன கிடைக்கும்? log 2 வருமா? எஸ் log 2. ஸோ ஓவரால் சால்வ் பண்றீங்க யூ வில் கெட் -413.14 கேலரி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். எஸ் இதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிளா தியரட்டிக்கல் நாலேஜை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? இதோட ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க முடியும். இல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ட்ரை. ஓகே யூ கேன் ட்ரை திஸ். நெக்ஸ்ட் த என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகே கார்பன்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகே அது என்ன? -390 kilojoule per mole. The amount of heat released when 35 gram of carbon dioxide is formed from the reaction of carbon and dioxygen gases. நல்லா பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? enthalpy of combustion. What is mean by enthalpy of combustion? Enthalpy of combustion அப்படின்னு எடுத்தாலே for 1 mole okay 1 mole okay 1 mole carbon உங்களுக்கு என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடா மாறுது. 1 mole carbon undergo okay கம்பஷன். இதுதான் டேர்ம். பட் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 35 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எனக்கு ஃபார்ம் ஆகணும். அப்போ அந்த 35 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஓகே எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? இதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. கார்பன் ரியாக்டிங் வித் O2 gives கார்பன் டை ஆக்சைடு. கரெக்ட் தானே? அவன் பார்த்தீங்கன்னா 1 mole or 1 mole carbon or 12 gram. சரிதானே? 1 mole sorry 1 mole yeah 1 mole carbon dioxide ஃபார்ம் ஆகுறதுக்கு 1 mole or என்ன ஒரு 44 கிராமா ஒரு கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் பார்த்துட்டீங்கன்னா 44 கிராம். 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் எவ்வளோ வரும்? enthalpy of combustion. what you will get? -390 kilojoule per mole. சரியா? ஒரு மோல் that means 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது? 390 கிலோஜூல் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப கேள்வி என்ன? 35 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஸோ இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்போது இவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போ 35 கிராம் ஓகே 35
5 gram ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்போது, ஓகே, ப்ரொடியூஸ் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? சிம்பிள், 390 divided by 44 multiplied by 35, ரைட்? இதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. சால்வ் பண்ணால் you will get 310 kilojoule of energy. இவ்வளோ தான். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். 310, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஒரு மோல் 390 கிலோஜூல் கொடுக்கும். அப்போ 35, ஓகே, 35 கிராம் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ எனர்ஜி கொடுக்கும்? அவ்வளோதான், 390 கிலோஜூல். அடுத்தது, choose the correct statement for the work done in expansion. ஓகே, எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பான்ஷனால என்ன? ஒர்க் மைனஸ்ல இருக்கணும், ஒர்க் மைனஸ், அண்ட் த ஹீட் அப்சர்வ்ட். ஓகே, ஹீட் அப்சர்வ் ஆகுதுன்னா Q பிளஸ். Q எப்படி இருக்கு? பிளஸ்ல இருக்கும். ஆர் ரிலீஸ்ட். ஓகே, அப்சர்வ்னா பிளஸ், ரிலீஸ்ட்னா மைனஸ். when 5 liter of an ideal gas at 10 atmospheric pressure. எப்படி, என்னென்ன கண்டிஷன்ஸ் பாருங்க, கண்டிஷன் தான் முக்கியம். ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் இன்டு வேக்யூம். ஓகே, வேக்யூம்ல எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒர்க்கோட வேல்யூ 0. தென் ஓகே, ஒர்க் வந்து 0வா இருக்கும். ஐசோதர்மல் கொடுத்துருக்காங்க. ஐசோதர்மல் அப்படின்னாலே இன்டர்னல் எனர்ஜியும் 0. சரி, அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கோட வேல்யூ 0, டெல்டா யூவோட வேல்யூ 0. அப்போ கியூவோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0வாக தான் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். தியரட்டிக்கல் நாலேஜை வச்சு நீங்கள் சில நிறைய நியூமரிக்கல்ஸுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சிம்பிளா இந்த கொஸ்டின்ஸே நீங்கள் அப்படி சால்வ் பண்ணலாம். எப்படி, இன்டர்னல் எனர்ஜி 0, ஒர்க் 0, தென் கியூமே 0 தான். அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் நம்பர் சி, work done will be 0, heat observed or evolved will also be 0. That's it. Option C is right answer. அடுத்தது, which among the following option is correct relation between change in enthalpy and change in internal energy? So enthalpy க்கு internal energy க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன? delta H is equal to delta U plus delta Ng RT. அவ்வளவுதான். So option B is right answer. Okay, அடுத்தது, consider the following reaction. What is the enthalpy change for the decomposition of 1 mole of water? இங்க பாருங்க, 2 mole of water. ஓகே, அந்த 2 mole of water ஃபார்ம் ஆகும்போது, ஓகே, ஃபார்ம் ஆகும்போது இவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட், 2 mole வாட்டர் ஃபார்ம் ஆகுறதுக்கு, ஓகே, ஃபார்மேஷனுக்கு எவ்வளோ எனர்ஜி? -483.64 கிலோஜூல். அப்போ 2 மோல் வாட்டர் டீகம்போஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? அப்படி சைனை மட்டும் மாத்தினா போதும், அந்த இந்த ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். அப்போ பிளஸ் 483.64 கிலோஜூல். அப்போ நெக்ஸ்ட் அடுத்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? 1 மோல் வாட்டர் டீகம்போஸ் ஆகிறதுக்கு, 1 மோல் வாட்டர் டீகம்போஸ் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படும்? 483.64 டிவைடட் பை 2 கிலோஜூல். வேல்யூ என்ன வரும்? 2418. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி 2 கிலோஜூல். சரிதானே? அடுத்தது, question number 12. The equilibrium concentration of the species in the reaction. Yes, இதான் ரியாக்ஷன். என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஈக்குலிபிரியம் டைம்ல ஏபிசிடியோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. தென் ரெஸ்பெக்டிவ்லி 300 கெல்வின் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூ கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன வரும்? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RTLN ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், ரைட்? சரி, ஃபர்ஸ்ட் நான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ எடுப்பேன். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு concentration of product minus by concentration of reactant. Concentration of product C and D என்ன 10 R, correct? So 10 multiplied by 6. கீழ AB யோட concentration 2 multiplied by 3, correct? So 2 3 கட் பண்ணியாச்சுன்னா 6 அப்படியே எலிமினேட் ஆயிடும். அப்ப ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? that is 10. ஓகே, அவ்வளவுதான். டெல்டா G நாட்டோட வேல்யூ மைனஸ் R ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா
ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஆன்சர்ஸ்ல எல்லாமே கேலரியில் இருக்கனால கேஸ் கான்ஸ்டன்ட் 2, ஓகே, 2 calorie per mole Kelvin. Then temperature 300 Kelvin multiplied by 2.303 multiplied by log என்ன வரும், log equilibrium constant ஓட வேல்யூ 10. தென் log 10 ஓட வேல்யூ நீங்க அப்படியே சிம்பிளா 1ன்னு போட்டுக்கலாம், 1. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க மல்டிப்ளை பண்றீங்க, யூ வில் கெட் மைனஸ் 13818 கேலரி கிடைக்கும். Option, that's it. Option B is right answer. Okay, option B is correct answer. Okay, option B is right one. அடுத்தது, 1 mole of an ideal gas at 300 Kelvin is expanded isothermally. Okay, ஒரு mole of ideal gas இருக்கு, isothermally expand ஆகுது 1 liter to 10 liter. இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் திஸ் ப்ராசஸ் நல்லா பாருங்க, ஐசோதெர்மல் கண்டிஷன்ல உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் எப்படி இருக்கும், ஜீரோவா இருக்கும். கரெக்ட் தானே? எஸ். ஸோ இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. அப்போ என்ன ஆகும் இந்த ப்ராசஸ்ல, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ தான், ஐசோதெர்மல் 0 ஜூல். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 40. A vessel contain 3.2 gram of dioxygen gas at STP. ஓகே, STP. ஒரு வெசல்ல 3.2 கிராம் ஆக்சிஜன் கேஸ் இருக்கு. Then the gas is now transformed to another vessel. ஸோ ஒரு வெசல் நான் வச்சிருக்கேன், அதுல 3.2 கிராம் ஆக்சிஜன் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கேஸ் நான் என்ன பண்றேன், இன்னொரு வெசலுக்கு நான் மாத்துறேன். அங்க கான்ஸ்டன்ட் அதே டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் வேற ப்ரெஷர் மட்டும் என்ன ஆகுதுன்னா 1/3 மாறுது. ஓகே, ப்ரெஷர் மட்டும் மாறுது, ப்ரெஷர் மாறுது 1/3. இனிஷியலா இங்க 1 atm ப்ரெஷர்ல இருந்துச்சு, இங்க பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ரெஷர் என்ன கொடுத்துருக்காங்க, இங்க டெம்பரேச்சர் அப்படியே தான் இருக்கு, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னால நீங்க டெம்பரேச்சர்லாம் எழுத வேண்டாம், ப்ரெஷர் மட்டும் பாருங்க. P1 1 atm, தென் P2 என்ன ஆகுது, பிகம் 1/3. 1/3னா 1/3 atm, 1/3 atm. இனிஷியலா இருந்ததுக்கு 1/3 மாறுது ஒரிஜினல் ப்ரெஷர். தென் த வால்யூம் ஆஃப் நியூ வெசல் இன் லிட்டர். ஃபர்ஸ்ட் திங், நமக்கு இனிஷியல் வால்யூம் தெரியாது, ஃபைனல் வால்யூம் இதுதான், இதுவும் தெரியாது. முதல்ல இதை கண்டுபிடிக்கணும், இனிஷியல் வால்யூம் முதல்ல கண்டுபிடிக்கணும், அதுல இருந்து ஃபைனல் வால்யூமை கண்டுபிடிக்கணும். எப்படி இனிஷியல் வால்யூமை கண்டுபிடிக்கிறது, சிம்பிள். இங்க என்ன இருக்கு, எஸ்டிபி கண்டிஷன். கரெக்டா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்டிபி கண்டிஷன். நமக்கு ஆல்ரெடி சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில நீங்க படிச்ச கான்செப்ட் தான். என்ன வரும், அட் எஸ்டிபி என்ன வரும், 1 மோல். ஓகே, 1 மோல் கேஸ். ஓகே, 1 மோல் ஆஃப் ஐடியல் கேஸோட வால்யூம் என்ன, மோலார் வால்யூம் இஸ் நத்திங் பட் 22.4 லிட்டர். ரைட்டா, ஒரு மோலுக்கு 22.4 லிட்டர். பட் நமக்கு இங்க என்ன இருக்கு, 3.2 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குன்னு கண்டுபிடிப்போமா, a number of oxygen என்ன வரும், 3.2 gram given mass 3.2 divided by oxygen or molar mass 32. O2 இருக்கனால 32 வரும், என்ன கிடைக்கும், 0.1 mole. இது அப்படின்னா எழுதுறேன். நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு, 0.1 mole. நமக்கு ஆல்ரெடி தெரியும், at STP 1 mole of gas, அதோட வால்யூம் 22.4. அப்போ 0.1 மோல் கேஸ், அங்க என்ன வரும் உங்களுக்கு, வால்யூம். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் 0.1 மோல் கேஸ் வரும்போது உங்களுக்கு 22.4 multiplied by number of moles 1, you will get 2.24 liter. கிடைக்குமா, 2.24 லிட்டர். அப்போ இனிஷியல் வால்யூம் எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. என்னது இனிஷியல் வால்யூம் என்ன வரும் இந்த இடத்துல, 2.24. சரி, இப்போ ஃபைனல் வால்யூமை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லாவில் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். என்ன ரிலேஷன்ஷிப், P1 V1 is equal to P2 V2. ரைட்டா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பாயில்ஸ் லால இருந்து நமக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு தேவை V2 is equal to P1 V1 divided by
P2, P1 ஓட வேல்யூ 1 multiplied by V1 ஓட வேல்யூ 2.24 divided by P2 ஓட வேல்யூ 1/3. So 1/3 என்ன ஆகும் 2.24 multiplied by 3, you will get 6.72 அவ்வளவுதான் liter. Okay, liter. Option B is right answer. கரெக்டா? புரிஞ்சுச்சா? ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிச்சு அதை வால்யூமுக்கு மாற்றும் போது நமக்கு இனிஷியல் வால்யூம் கிடைக்கும். அந்த கேஸோட ஆக்சிஜன் கேஸோட இனிஷியல் வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். அது அப்படியே பாயில்ஸ் வேலை P1 V1 is equal to P2 V2 அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபைனல் வால்யூமும் நமக்கு டெரைவ் ஆகுது. சரியா? ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, which of the following PV curve represent maximum work? இந்த மாதிரி மேக்ஸிமம் ஒர்க் அப்படிங்கறத கொடுத்தாலே ஏரியான்றது கர்வ் அதிகமா இருக்கும். நிறைய ஏரியா இருந்துச்சுன்னா நிறைய ஒர்க் இருக்கும். PV கிராஃப்ல கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் ஏரியா மீன்ஸ் கிரேட்டர் ஒர்க். ஏரியா நிறைய இருக்கிறது மட்டும் பாருங்க. ஆப்ஷன் டில தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏரியா இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, work done when 1 mole of gas expand reversibly, okay, reversibly isothermally from pressure 5 atm to 1 atm. The 1 mole of gas reversible and isothermal. என்ன ஃபார்முலா வரும்? work is equal to நமக்கு n minus nRT. ஈவன் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க டைரக்டா கூட ட்ரை பண்ணிக்கலாம். எப்படி? என்ன இருக்கு? 5 ATM இருந்து 1 ATM என்ன ஆகுது? ப்ரெஷர் டவுன் ஆகுது. ப்ரெஷர் கம்மி ஆகுதுன்னா தட் மீன்ஸ் அங்க எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷன். ஓகே, அங்க இருக்கு எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்பாண்ட். ஸோ எக்ஸ்பான்ஷன் அப்போ என்ன வரும்? ஒர்க் பை தி சிஸ்டம், ரைட்டா? ஒர்க் பை த சிஸ்டம். ஒர்க் பை த சிஸ்டம்னா வேல்யூ எப்படி இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். ஒர்க் ஆன் த சிஸ்டம் பிளஸ் work by the system minus. இங்க இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் டேர்ம் தான் இருக்கு. ஆப்ஷன் டி. இப்படி நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்சு. அப்படி இல்லை சார், நான் ப்ராப்பரா நான் சால்வ் பண்ணி தான் செய்வேன்னா இட்ஸ் ஃபைன். மைனஸ் என்ஆர்டி என்ன வரும்? எல்என் P1 by P2 இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றோம். மைனஸோட வேல்யூ மைனஸ் n நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1, ஆரோட வேல்யூ 8.314, டீயோட வேல்யூ டெம்பரேச்சர் 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க. then 2.303 log natural log base e log base 10 log மாத்தியாச்சு. P1 initial pressure எங்க இருக்கு? that is 5 atm. so 5 divided by 1. okay, log 5 ஓட வேல்யூ உங்களுக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. அப்படியே அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சீங்கனால உங்களுக்கு கரெக்ட்டா 40146 ஜூல் இந்த வேல்யூ தான் கிடைக்கும். இந்த வேல்யூ தான் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது, which one among the following is the correct option for right relationship between Cp and Cv? Cp-Cv relationship என்ன? Cp minus Cv is equal to R or NR னு வரும். இங்க R கொடுத்திருக்காங்க. for 1 mole gas it's R, n moles அப்படினா NR னு வரும். option C is right answer. அடுத்தது, for a reversible expansion, okay, expansion கொடுத்திருக்காங்க. so irreversible expansion. irreversible expansion ஆலே irreversible reaction, irreversible reaction ஆலே that is spontaneous reaction, right? for a spontaneous reaction delta S universe எப்படி இருக்கும்? irreversible நாலே spontaneous, right? spontaneous reaction ஆலே entropy of universe is always positive, okay, it's always positive. then expansion of an ideal gas under isothermal condition. isothermal na delta U is equal to 0. so இது 0 வரும், இது பாசிட்டிவ் வரும். 1 0 1 0 இல்லை. ஆப்ஷன் question number 18 option D is right answer. yes. அடுத்து, hydrolysis of sucrose is given by the following reaction. hydrolysis கொடுத்திருக்காங்க. if the equilibrium constant Kc is 2 into 10 to the power 13 at 800 Kelvin. Kc ஓட வேல்யூ இருக்கு. டெல்டா G ஓட வேல்யூ கேக்குறாங்க. டெல்டா G நாட் வேல்யூ என்ன வரும்? மைனஸ் n. என்னங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1, R, Rங்கிறது nRT ln என்ன வரும்? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் ஃபார்முலா. அதை நம்ம அப்படி
சப்ஸ்டியூட் பண்றோம். நான் எழுதுறேன் மைனஸ் என்ஆர், ஆக்சுவலி என் வராது, ஆர்டி தான் வரும். மைனஸ் ஆர்டி எல்எம் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். சரியா? ஓகே. ஸோ மைனஸ் ஆர் 8.314, டீங்கிறது டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் 800 இது கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, 800 கெல்வின். தென் மல்டிப்ளைட் பை எல்எம் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ 2 into 10 to the power 2 into 10 to the power 13. அவ்வளோதான். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? தட்ஸ் ஆப்ஷன் நம்பர் டி. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது for reaction the correct option. ஸோ ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, இங்க என்தால்பி தான் கேட்டிருக்காங்க, என்தால்பி அண்ட் என்ட்ரோபி. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? குளோரின் ஆட்டமா இருக்கு, அது மாலிகுலா மாறுது. ஆட்டம் அன்ஸ்டேபிள், மாலிகுல் ஸ்டேபிள். ஸோ அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் ஸ்டேபிளா மாறும்போது எனர்ஜி என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். that means it's exothermic reaction. சரியா? இது எக்ஸோதர்மிக். எக்ஸோதர்மிக்னா டெல்டா ஹெச்சோட வேல்யூ இட்ஸ் லெஸ் தென் 0, நெகட்டிவா இருக்கும். அடுத்து ரெண்டு ஆட்டமா இருந்தது ஒரு மாலிகுலா மாறும்போது என்ன ஆகும்? ரேண்டம்னஸ் கம்மியாகும். ரெண்டு பேரா இருக்கும்போது எங்க வேணாலும் மூவ் ஆகலாம், பட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜோடி ஆனதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, சிமிலர்லி அப்போ டெல்டா எஸ் எஸ் அதுவும் உங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கும், கம்மியாகும். என்ட்ரோபி டிக்ரீசஸ். ரெண்டுமே நெகட்டிவ். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது the correct option for free expansion of an ideal gas under adiabatic condition. free expansion அப்படினாலே work என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. adiabaticனு சொல்லும்போது Qவும் 0 ஆயிடுச்சு. ரெண்டுமே 0 ஆயிடுச்சுன்னா internal எனர்ஜியும் 0 ஆகும். internal எனர்ஜி 0னா டெல்டா T ஓட வேல்யூ 0 தான். ஸோ டெல்டா T 0, எல்லாமே 0பா. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கரெக்டா? அடுத்து under isothermal condition a gas at 300 Kelvin expand from 1 liter to 0.1 liter to 0.25 liter against constant external pressure of 2 bar. ஓகே, 2 barல expand ஆகுது. இப்ப கேள்வி என்னன்னா, so இங்க கேள்வி என்னன்னு பாருங்க. against a constant external pressure of 2 bar the work done by the gas is என்ன வரும்? work done by the gas. கரெக்டா? work done by the gas. so work done பண்ணிது. ஓகே, பண்ணுது. work done by the gas, that means மைனஸ்ல தான் வரும். work on the system plus by the system minus. இங்க இருக்கல மைனஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேர்ம் என்ன? ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இப்படி நீங்க இப்படியே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை சார், நான் வந்து ப்ராப்பரா தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா அதுக்கும் வழி இருக்கு. என்னது? work is equal to minus P external delta V. external pressure என்னது? 2 bar. so minus 2 delta V. so final volume 0.25 minus initial volume 0.1. என்ன ஒரு minus 2 into 0.15 you will get minus 3 வரும். கரெக்டா? சாரி, 0.3 வரும். 0.3 liter ATM. எஸ், இங்க ப்ரஷ் பார் லிட்டர் பார். லிட்டர் பார். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 liter bar is equal to 100 joule. அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? minus 0.3 multiplied by 100 போடும்போது என்ன ஆகும்? லிட்டர் பார் ஜூலா கன்வெர்ட் ஆகும். that means minus 30 joule. ஆப்ஷன் ஏ is the right answer. இப்படி நீங்க கண்டுபிடிச்சலாம். அடுத்து in which case change in entropy is negative. நெகட்டிவ்னா ரேண்டம்னஸ் கம்மி ஆகுது. எவாப்ரேஷன், வாட்டர் வந்து கேஷியஸா போகும்போது அது பாசிட்டிவா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். சாலிட்ல இருந்து லிக்விட் போகிறதும் லிக்விட்ல இருந்து கேஸ் போறதும் இந்த 3 ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸ்ல எல்லாம் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் a gas at constant temperature. எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் என்ட்ரோபி பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ். தென் சப்ளிமேஷன், சாலிட் டைரக்டா கேஸா மாறதும் என்ட்ரோபி பாசிட்டிவ் தான். தென் ரெண்டு ஆட்டம் ஒரு மாலிகுலா மாறது நெகட்டிவ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது a bond dissociation energy of x2 y2 and xy are in the ratio 1.51 delta h. ஓகே, கேள்வி என்ன? delta h for
for formation of xy is minus 200 kilojoule. Bond dissociation energy of x2 will be. இதான் கேள்வி. நல்லா பாருங்க, இந்த x2 வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் என்ன வரும்? x2 எப்படி ஃபார்ம் ஆகும்? xy x2 இன்னொரு y2 ஒன்னா சேர்ந்து தானே xy ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது இங்க நம்ம பேலன்ஸ் பண்றோம், ஹாஃப் போடுறோம், இதுவும் ஹாஃப் போடுறோம். ஏன்னா இங்க ஹாஃப் x2 ஹாஃப் y2 சேர்ந்து தான் 1 மோல் ஆஃப் xy ஃபார்ம் பண்ணும். இந்த ரியாக்ஷனோட பேர் தான் formation of, okay, enthalpy of formation of xy. So this enthalpy of formation reaction, enthalpy of formation of xy is 200 kilojoule per mole. So 1 mole, okay, 1 mole xy ஃபார்ம் ஆகுறதுக்கு minus 200 kilojoules of energy தேவைப்படும். இந்த கேள்வி என்னன்னா, bond dissociation energy வேணும். சரி, இந்த ரியாக்ஷன் இருக்கா? இந்த ரியாக்ஷன் வச்சு நம்ம எழுதுறோம். enthalpy of reaction is equal to bond enthalpy of reactant minus bond enthalpy of product. Am I right? So reactant ஓட bond enthalpy minus product ஓட bond enthalpy, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணாலே போதும். அப்படி பார்க்கும்போது நான் என்ன பண்றேன், x2 ஓட bond enthalpy எப்படி எழுதுறேன்? 1/2. அதை நான் எப்படி எடுக்கிறேன்? bond enthalpy ஓட ஆர்டர் கொடுத்துருக்காங்களா, bond dissociation எனர்ஜியோட ஆர்டர், அதை நான் என்ன எடுக்கிறேன்? x ன்னு எடுக்கிறேன். assume I'm just assuming that. Assume bond dissociation energy of x2 நான் x ன்னு எடுத்தா y2 ஓடது எப்படி இருக்கும்? y2 ஓடது 0.5x 0.5x, then xy ஓட bond dissociation energy மறுபடியும் x வரும். கரெக்ட் தானே? இதான் நீங்க கொடுத்துருக்காங்க 1:0.5:1. எனக்கு தேவை வந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ half x, ஓகே, அடுத்து half y plus half 0.5x minus ப்ராடக்ட் என்ன ஒரு சிம்பிளா x மட்டும் போட்டா போதும், minus x. கரெக்ட் தானே? இங்க இருக்கக்கூடிய டேட்டா நம்ம யூஸ் பண்றோம். x2 y2 xy வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். அடுத்து என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் காமன் எடுங்க. x/2 இங்க என்ன வரும்? 0.5. 0.5நாலே 1/2 தான். அது எப்படி எழுதலாம்? 0.5/2. தட் மீன்ஸ் x/4 மைனஸ் x. ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? இங்க உங்களுக்கு 2x பிளஸ் 2x, கரெக்டா? reactant 2x, reactant minus product 2x, அடுத்து என்ன வரும்? இங்க x minus 4x, it's equal to உங்களுக்கு இங்க 4 வரும். கரெக்ட் தானே? ஃபைன். ஸோ enthalpy of reaction என்ன இருக்கு? -200 ஓகே. இங்க பாத்தீங்கன்னா -4x, இங்க 2x x, that means 3x இருக்கு. 3x minus 4x னா -x. -200 multiplied by 4, it's equal to -x. ரெண்டு பக்கம் மைனஸ் கட் பண்ணலாம். x is equal to உங்களுக்கு 800 கிடைக்கும். That's it. X is equal to 800 kilojoule per mole. Option C is right answer. அவ்வளவுதான். x is equal to 800 joule. Okay. 800 kilojoule per mole. அவ்வளவுதான். இந்த கேள்விக்கான பதில் இவ்வளவுதான். அடுத்து பார்க்கிறோம். For a given reaction, enthalpy-யோட வேல்யூ இருக்கு, entropy-யோட வேல்யூ இருக்கு. The reaction is spontaneous. இந்த மாதிரி spontaneous எந்த டெம்பரேச்சர்ல spontaneous இருக்கும் அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுங்க? delta H by delta S. Okay, delta H by delta S is less than T. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்துச்சு. இப்போ டெல்டா ஜி இஸ் இப்போ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் என்ன வரும்? லெஸ் தென் 0 வருமா? இப்போ டெல்டா ஜியோட வேல்யூ என்ன? டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் இஸ் லெஸ் தென் 0 போடலாமா? இப்போ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னாலே டெல்டா ஜியோட வேல்யூ லெஸ் தென் 0 இருக்கும். அப்போ டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸோட வேல்யூ லெஸ் தென் 0.
அடுத்து என்ன எழுதலாம்? டெல்டா ஹெச் இஸ் லெஸ் தென் மைனஸ் டி டெல்டா எஸ் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ டி டெல்டா எஸ் தென் டெல்டா ஹெச் பை டெல்டா எஸ் இஸ் லெஸ் தென் டி. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் எந்த டெம்பரேச்சரில் ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா டெல்டா ஹெச்சோட வேல்யூ கேள்வியில் கொடுத்துருக்காங்க என்ன 35.5. ஸோ டி இஸ் கிரேட்டர் தென் 35.5 divided by delta S ஓட வேல்யூ 83.6 and keep it in your mind மேல என்ன இருக்கு? கிலோ ஜூல் இருக்கு. அப்போ 10⁻³ போட்டுருங்க. அது போடலைன்னா மிஸ் ஆயிடும். அடுத்து டெம்பரேச்சர் இஸ் என்ன வரும்? இதோட ரேஷியோ எடுக்கிறீங்க 35.5 83.6 ரேஷியோ எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் 424.6 கிடைக்கும். ஓகே, இன்டூ 10⁻³ 1000 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஆப்ஷன் என்ன வரும்? கிரேட்டர் தென். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கேஸ் இஸ் அலௌட் டு எக்ஸ்பேண்ட். ஓகே, எக்ஸ்பேண்ட்னாலே ஒர்க் எப்படி இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். in a well insulated, okay, well insulated container against constant external pressure. Okay, external pressure கொடுத்திருக்காங்க. initial volume இங்க இருக்கு, final volume 4.5. change in internal energy. Okay, change in internal energy of the gas in joule. Okay, change in internal delta U கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? simple, well insulated கொடுத்திருக்காங்க. well insulated-னாலே அங்க ஹீட்டோட வேல்யூ 0 ஆயிடும். ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். வெல் இன்சுலேட்டட்னு சொல்லும்போது அங்க ஹீட் அப்சர்வும் ஆகாது, ரிலீஸும் ஆகாது. ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டெல்டா வின்னு போடலாமா? ஸோ மைனஸ் பி தட் இஸ் 2.5. 2.5 டெல்டா வியோட வேல்யூ இங்க இருக்கு 4.5 minus 2.5, you will get minus 2.5, then multiplied by 2 வரும். yes 2 சரி, minus 2.5 multiplied by 2 னா 5 வரும். வேல்யூ எப்படி இருக்கும்? லிட்டர் ஏடிஎம். ஓகே, லிட்டர் ஏடிஎம். then 1 liter ATM is equal to 101 joule. அப்போ 105 minus 5 multiplied by 101 joule. So minus 505 joule is right answer. Option B is perfect. Okay, option B is right answer. Okay, இப்படிதான் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கும். B is right. அடுத்த கேள்வி, the correct thermodynamic conditions for the spontaneous reaction at all temperatures. எல்லா டெம்பரேச்சர்லையும் ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னா நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்கணும்? என்தால்பியும் ஸ்பான்டேனியஸ்னு சொல்லணும், என்ட்ரோபியும் ஸ்பான்டேனியஸ்னு சொல்லணும். என்தால்பி எப்போ ஸ்பான்டேனியஸ்னு சொல்லணும்? டெல்டா ஹெச் இஸ் லெஸ் தென் 0. என்ட்ரோபி எப்போ ஸ்பான்டேனியஸ்னு சொல்லணும்? டெல்டா எஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. கரெக்டா? பாசிட்டிவ். இது ஓகே. இந்த ஆப்ஷன் இருக்கக்கூடியதுங்க ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நம்ம சைலத்தோட கிராஷ் கோர்ஸ்ல இதை விட டீட்டெயிலான கோர்சஸ் இருக்கு. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல அந்த பேச்சஸ் அவைலபிளா இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிறத எங்க டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாம். For a sample of perfect gas, when its pressure is changed isothermally to initial pressure to final pressure, the entropy change is given by entropy change. எப்படி delta S is equal to NR, T மட்டும் இருக்காது, ln P initial by P final. சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான். ஆப்ஷன் D is right answer. Okay, option D is right answer. Okay, option D is right. அடுத்து ஆப்ஷன் டி, சாரி NR, இங்க T கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆப்ஷன் B is right answer. ஆப்ஷன் B is right answer. T வராது, NR LM PI PF. அடுத்த கேள்வி, consider the following liquid vapor equilibrium. Which of the following relation is right? இது Van Hoff
ஈக்குவேஷன் வச்சு வரக்கூடிய வேன் ஹாஃப் ஈக்குவேஷன் வச்சு வர்றது. இது டைரக்டான கேள்வி தான். ஈக்குவேஷன்ஸ் தெரியும்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? வேன் ஹாஃப் ஈக்குவேஷன், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் சி இஸ் ரைட் ஆன்சர். டெல்டா ln p divided by delta t is equal to minus delta h of vaporization divided by delta RT. Okay, option C is right answer. அடுத்து, which of the following statement is correct for reversible process in a state of equilibrium? சரியா? Statement is reversible process. Simple. Delta G is equal to என்ன வரும்? minus RT ln K. அவ்வளவுதானே? டெல்டா G நாட் is equal to minus RT ln K equilibrium. ஸோ இந்த இது கரெக்டாக இருக்கிறது எது? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். minus RT ln okay log K. That's it. So option D is right answer. Hope இந்த previous year okay thermodynamics questions எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கொஞ்சம் சீரியஸாவே நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜைலத்தோடைய கிராஷ் கோர்ஸா இருக்கக்கூடிய ஜைலம் பிரீமியர் லீக்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். அண்ட் மார்க் டெஸ்ட் சீரீஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே, ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், இந்த செஷனுக்கான நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. See you on another wonderful session. Take care of yourself. Bye.